நீங்க உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தியா இருக்கலாம். பட் நீங்க வெளிய எப்படி இருக்கீங்க அப்படின்றத விஷயம் அந்த உலகம் வந்து உங்கள எடை போடும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட அவுட்ஃபிட்ட எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். டைரக்ட்டா மேட்டருக்குள்ள போயிரலாம். நீங்க வந்து ஆக்சுவலா ஃபேட்டா இருந்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அட்ராக்டிவா தெரியாது. பட் உங்க அவுட்ஃபிட் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க ஃபேட்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, உங்க அவுட்ஃபிட்ட வச்சு மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு சில டிப். ஓகேவா? பட் நீங்க எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவா தெரிய முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல டெய்லர்ட்ட போயிட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸ குடுக்கணும். சரியா? உங்க பாடி ஃபிட்டுக்கு ஏத்த மாரி உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தச்சு பழக்குங்க. உங்க பாடி ஃபிட்டுக்கு அப்படின்னோனே ரொம்ப டைட்டாலாம் தைக்கக்கூடாது. உங்க பாடிக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஷர்ட் வழியா வெளிய தெரியக்கூடாது. ஸோ இது ஒரு மேஜரான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க ஃபிட்டுக்கு அப்படின்னா, உங்களோட அந்த பாடி டைப்க்கு ஏத்த மாரி உங்களோட ட்ரெஸ் இருக்கணும். ஸோ கொஞ்சம் லூஸா இருக்கணும், கொஞ்சம் டைட்டா இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா உங்க ஃபிட்டுக்கு ஏத்த மாரி இருக்கணும். அது எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி. ஃபார்மல் ட்ரெஸ்னா அதுக்கேத்த மாரி ஃபிட்டா இருக்கணும் உங்க ட்ரெஸ். ஒரு கேஷுவல்னா ஸோ இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து நீங்க தான் வந்து கரெக்ட்டா தைக்கணும். ரொம்ப ஃபிட்டா தைச்சீங்கனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப லூஸா தைச்சீங்கனாலும் நல்லா இருக்காது. உங்க பாடி ஃபிட் எதுவோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து தைச்சு பழகணும். ஏன்னா எல்லாத்தோட சைஸ்லயும் வந்து கடைக்கு போனா நம்மளால ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நமக்கு எந்த ட்ரெஸ் சூட்டபிளா இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸ நம்ம வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸ நமக்கு ஏத்த மாரி ஃபிட்டா புடிச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டெய்லரிங்க கரெக்ட்டா பண்ணாலே நம்மளோட பாதி வேலை முடிஞ்சது நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கு. செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ரொம்ப பிளாக்கா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, லைட் கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இப்ப எப்படின்னா, லைட் கிரீன் சூஸ் பண்ணலாம். இல்ல லைட் ப்ரவுன் யூஸ் பண்ணலாம். இல்ல நேவி ப்ளூ யூஸ் பண்ணலாம். இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டரான அவுட்ஃபிட் இப்ப நான் சொன்ன கலர்லாம். பட் ஒயிட்டா இருக்கீங்கலாம் அப்படி கிடையாது. ஸோ அவங்க மேஜரா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். எந்த கலர்ல போட்டாலும் அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு ரொம்ப ஃபங்கியான ட்ரெஸ்ஸ சூஸ் பண்ணாம, ஸோ ஒரு நார்மலா கேஷுவல் அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும்? ஒரு ஃபார்மல் அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும்? அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்றது. என்ன கேட்டா ஒரு பெட்டரான வே. ஓகேவா? பட் இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிச்சா தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம எப்பயும் அஃபோர்ட் பண்ற பிரைஸ்லயே இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க முடியும். ஒரு கடையில இல்லைன்னா, அடுத்த கடையில கண்டிப்பா இருக்கும். அந்த கடையில இல்லைன்னா, அதுக்கு அடுத்த கடையில கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு 4, 5 கடை ஏறி இறங்குனா தான் நமக்கு ஏத்த மாரி நம்மளோட ட்ரெஸ்ஸ வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸ சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் மாறிடும். கடைக்குள்ள ஆப்வியஸா அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு தான் இருக்கும். அந்த ட்ரெஸ் சூப்பரா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க வெளிய எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஸோ அதுவே போதுமானது. அடுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட ஷூஸ சொல்லலாம். நம்மளோட ஷூஸ செலக்ட் பண்ணும்போது நெறைய பேர் நெறைய தப்பு பண்றாங்க. முக்கியமா இந்த ஃபங்கி கலர்லலாம் ஷூஸ் இருக்கும். ஸோ இந்த ஷூலாம் எடுத்து மாட்டீங்க அப்படின்னா, அது நல்லாவே இருக்காது. அதாவது ஒரு ஸ்னீக்கர் ஒண்ணு, ஒரு ஃபார்மல் ஒண்ணு, ஒரு லைட் பூட் ஷூ இந்த மாரி இருந்தா ஒரு பெட்டரான ஒரு ஒரு அவுட்ஃபிட்ட வந்து நம்மளால கொண்டு வர முடியும். கேஷுவல் ஷூ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்றது ஒயிட் தான். ஏன்னா ஒயிட் எந்த அவுட்ஃபிட் வேணாலும் போட்டுக்கலாம். எந்த கேஷுவல் அவுட்ஃபிட்டுக்கும் இந்த ஒயிட் ஷூ வந்து செட் ஆகும். ஃபார்மல் வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணோம். ஸோ ஒரு பிளாக் இல்ல ப்ரவுன் வந்து என்எஃப் ஃபார்மலுக்கு. ஸோ ப்ளூலாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அது மேக்ஸிமம் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் வந்து போட முடியாது. ஸோ அதனால பிளாக் ஆர் ப்ரவுன் ஃபார்மல் எனக்கு கேட்டா ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து ஒரு பூட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரவுன் கலர் பூட் எடுத்துக்கலாம். பூட் அப்படின்றது எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் நம்மளால போட முடியாது. ஸோ அதுக்கேத்த மாரி கேஷுவல்ஸ் இருந்தா, அதுக்கேத்த மாரி ஃபார்மல்ஸ் இருந்தா, அந்த பூட்ட வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா பூட் வந்து தேவையில்ல. அத அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஷர்ட் இருக்கு, பேண்ட் இருக்கு, ஷூஸ் இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட அவுட்ஃபிட்ட கரெக்ட்டா மேட்ச் பண்ணணும். இப்போ ஒரு கேஷுவலுக்கு போறோம் அப்படின்னா, ஸோ அந்த கேஷுவலுக்கு என்ன வேணும்? ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட் வேணும். அது மட்டும் இல்லாம ஒரு கேஷுவல் ஷூ வேணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்னீக்கர்ஸ மேட்ச் பண்ணியிருக்கோம். பட் நீங்க கோயிங் டூ ஃபார்மல் அதுக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பெல்ட் கலரும், உங்களோட ஷூ கலரும் வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். ஸோ அதே மாரி தான் நீங்க எந்த ஃபார்மல் அவுட்ஃபிட் போட்டாலும் உங்களோட பெல்ட் கலர் என்ன இருக்கோ, அதே கலரே உங்களோட ஷூ இருக்கிற மாரி பார்த்துங்க. 2ம் ஈவனா இருந்தா கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவா தெரியும். நீங்க ஃபார்மலா எந்த அளவுக்கு உங்க பாடியில ஃபிட்டா போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து அட்ராக்டிவா தெரிவீங்க. ஃபார்மல் சூஸ் பண்ணும்போது செமி ஃபார்மலும் இருக்கு, ஃபார்மலும் இருக்கு. ஸோ நீங்க எந்த டைப்ல சூஸ் பண்றீங்களோ, அந்த டைப்புக்கு ஏத்த மாரி உங்களோட அந்த ஃபார்மல் ஷூஸையும் நீங்க வந்து மாத்திக்க முடியும். பட் எந்த ஒரு ஃபார்மல் ஷர்ட் எடுத்தாலும் பேண்ட் வந்து அதுக்கேத்த மாரி போட்டு பழகுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆக்சஸரீஸ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆக்சஸரீஸ் அப்படின்னு வரும்போது 1 ஆர் 2 ஆக்சஸரீஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் அவுட்ஃபிட். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு மோதிரம் இருக்கலாம், இல்ல ஒரு பிரேஸ்லெட் இருக்கலாம், இல்ல ஒரு செயின் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாட்ச் இருக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்ச் இருக்கும்போது ஒரு மோதிரம், ஒரு செயின் இருக்கலாம். பட் 2, 3 செயின், 2, 3 மோதிரம்லாம் இந்த வரிசையா அந்த விரல்ல மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்காது. ரொம்பவே கேவலமா இருக்கும். சரியா? அதனால வந்து ஒரு மோதிரம், இல்லன்னா ஒரு பிரேஸ்லெட், இல்லன்னா ஒரு செயின்.
இது 3ல ஏதோ ஒன்று போதுமானது. ஸோ உங்களோட வாட்ச் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட வாட்சை சூஸ் பண்ணும்போது இதுலேயும் கேஷுவல் இருக்குது, ஃபார்மல் இருக்குது. உங்களோட ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து வாட்சை சூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் அந்த பெரிய டிஸ்பிளே, அதாவது கொஞ்சம் அந்த பெரிய இது இருக்கிற மாதிரி, அனலாக் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணோம்னா ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதே பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் பெருசு நல்லாயிருக்கும். பட் அவங்க எந்த அவுட்ஃபிட் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே அந்த ரிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் வாட்சை சூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து மென்ஸுக்கு பெட்டரும் கூட. அதனால நீங்கள் ஃபார்மல் அவுட்ஃபிட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட வாட்சஸ் வந்து ஃபார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கேஷுவல் அவுட்ஃபிட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வாட்ச் வந்து கேஷுவலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ ஒரு 2 வாட்ச் எனஃப். ஸோ ஒரு வாட்ச் தான் இருக்குது அப்படின்னா செமி ஃபார்மல் மாதிரி ஒரு வாட்ச் இருந்தால், அதாவது பிளாக் கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் ஒரு வாட்ச் இருந்தால் ஸோ அதை வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளோட அவுட்ஃபிட்டை வந்து இப்போ நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்த விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின். நம்மளோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பிரைட்னிங்காக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஸோ இதுக்கு நிறைய இருக்குது. மாய்ஸ்சரைசர் இருக்குது, கிளென்சர் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது, ஃபேஸ் வாஷ் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களோட ஸ்கின் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்னிங்காக வச்சுக்கணும். பிரைட்னிங் இந்த சென்ஸ் நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுக்கும். ஒயிட் ஆக்குறது அப்படின்றது அடுத்த விஷயம். நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃபை க்ரூம் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க ஃபேஸுக்கு செட் ஆகாது, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க பேட்சி பியர்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் வந்து செட் ஆகாது. பேட்சி பியர்ட்லாம் இருந்தால் ஃபுல்லாக சேவ் பண்ணிவிடுங்க. இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் பேட்சி பியர்ட் இருக்கிறவங்களுக்கு. சரியா? ஸோ பியர்டே இல்லாதவங்களுக்கு நோ ப்ராப்ளம். உங்களோட ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிட்டே போதும். உங்களோட ஹேர் ஸ்டைல் உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டா போதும். இது உங்களோட லுக்கை வந்து மேக்ஸ் பண்ணும். உங்களோட நெயில்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். உங்கள் வாயிலேருந்து எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது. உங்கள் டீத் ஒயிட்டாக இருக்கணும். இது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா கிரெடிட் நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல பாடி பர்ஃப்யூம். இந்த பாடி பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ, எந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அந்த தலைவலிலாம் எடுக்காமல் கொஞ்சம் நார்மலான ஃப்ளேவராக இருக்கோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது ரொம்பலாம் கொசு மருந்து அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் கிட்ட யாராவது வந்து பேசினா உங்கள் மேலேருந்து பேட் ஸ்மெல் வராமல் நல்ல ஸ்மெல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பாடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் பர்ஃப்யூமை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட அந்த வாசனை வந்து பரவும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட பாடியிலேருந்து நல்ல ஸ்மெல் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ராக்டிவாக தெரிய முடியும். இதை நம்மளோட அவுட்லுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த டிப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவே உங்களோட அவுட்ஃபிட்டை உங்களோட லுக்கை வந்து மேக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாவே போதும். உங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த நாலேஜ் இருந்தாவே போதும், அந்த ஸ்கில் இருந்தாவே போதும். உங்களால் கண்டிப்பாக லுக் மேக்ஸ் ஆகி தெரிய முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.